பேர். ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து செல்வோம். உபாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 1:11. ஆமென். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி. ஆமென். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு பெருகும்படி. வாசிங்க. முதல்ல இருந்து வாசிங்க. நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பாராக. 9வது மாதத்தில் வந்திருக்கிறோம். 8 மாதங்களை வெற்றிகரமாய் கடந்திருக்கிறோம். இந்த 9வது மாதத்தில் தேவன் இந்த 1ஆம் தேதியில் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி உங்களுக்கு சொல்லியபடியே உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. 9 என்பது பரிபூரணத்திற்கு அடையாளமாயிருக்கிறது. ஆமென். 9 என்றால் பரிபூரணம். இந்த 9வது மாதத்தில் தேவன் உங்களை பரிபூரணமாய் ஆசீர்வதிக்க போகிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? ஆமென். ஒரு பரிபூரண ஆசீர்வாதத்துக்குள்ளாக இந்த மாதம் முழுவதிலும் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இனி வருகிற மாதங்களிலும் இந்த பரிபூரண ஆசீர்வாதத்தை உங்கள் வாழ்க்கையிலே, உங்கள் குடும்பத்திலே, உங்கள் சரீரத்திலே, உங்கள் எதிர்காலத்திலே நீங்கள் பார்க்க போகிறீர்கள். ஆமென். நம்முடைய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன். நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெருகும்படி விரும்புகிற தேவன். நாம் இருக்கிற வண்ணமாகவே இருப்பது ஆண்டவருக்கு சித்தமில்லை. நாம் இன்னும் அதிகமாக வேண்டும், இன்னும் பெருக வேண்டும், இன்னும் நம்முடைய எல்லைகளெல்லாம் பெரிதாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறவராயிருக்கிறார். ஆகவே தான் இந்த நாளில், இந்த முதல் தேதியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிறார். ஆமென். வேத புஸ்தகத்தில் நீங்கள் பார்ப்பீர்களேயானால் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து அவர்களை பெருகச் செய்த காரியங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆபிரகாமை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கும் பொழுது ஏசாயா 51ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். வாசிங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆமென். அவன் ஒருவனாய் இருக்கையில் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறான். ஆபிரகாம், அவனை குறித்து வேதத்தில் பார்க்கும் பொழுது அவனுடைய ஆஸ்திகள் பூமி தாங்கக்கூடாத அளவாயிருந்தது. ஆமென். கர்த்தர் அப்படி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். ஈசாக்கை குறித்து நாம் வாசிக்கும் போது
26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். ஆமென், ஹல்லேலூயா. அவனை ஆசீர்வதித்ததினால் 100 மடங்கு பலனடைந்தான். யாக்கோபை குறித்து நாம் வாசிக்கும் போது கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் 2 பெரிய பரிவாரங்களை உடையவனாய் மாறினான் என்று பார்க்கிறோம். யோபுவை குறித்து நாம் வாசிக்கும் போது பிசாசு சொல்லுகிறான், நீர் அவனை ஆசீர்வதித்திருக்கிறதினால் அவன் சம்பத்து பெருகி இருக்கிறது. ஆமென். பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மனுஷனையும் எந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தி இருக்கிறது, எந்த அளவுக்கு அவர்களை உயர்த்தி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடிகிறது. என்னை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நமக்கும் தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஆபிரகாமுக்கு மாத்திரமல்ல, ஈசாக்குக்கு மாத்திரமல்ல, யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, யோசேப்புக்கு மாத்திரமல்ல, யோபுவுக்கு மாத்திரமல்ல, தாவீதுக்கு மாத்திரமல்ல, அதே தேவன் நம்மையும் ஆசீர்வதிக்கிறதற்கு அவர் போதுமானவரும் போதுமானவரிலும் அதிகமானவருமாயிருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சரி, இந்த ஆசீர்வாதத்தை நாம் சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கு ஒரு 3 ஆலோசனைகளை உங்கள் முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக வாசிக்கலாம், நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படும். வாசிங்க 4ஆம் வசனம். ஆமென். வீடு ஞானத்தினாலே கட்டப்பட்டு விவேகத்தினாலே நிலை நிறுத்தப்படும். அறிவினாலே அறைகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களுங்கிற இடத்துல சகலவித ஆசீர்வாதங்களும் நிறைந்திருக்கும். ஆமென். சரி, இப்போ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதற்கான முதல் காரியம் அறிவு. சொல்லுங்க, அறிவு. எல்லாரும் சொல்லுங்க, அறிவு. இங்கே வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, அறிவினாலே அறைகளில், உங்கள் வீடுகளில் அருமையும் இனிமையுமான சகலவித பொருட்களும் சகலவித ஆசீர்வாதங்களும் நிறைந்து இருக்கும். உங்கள் வீடு ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு, உங்கள் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படுகிறதற்கு வேதம் சொல்லுகிற காரியம் அறிவு. இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வருகிறது. இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவை கொண்டு வருகிறது. இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையில அபரிமிதமான நன்மைகளை கொண்டு வருகிறது. ஆகவே அறிவு ரொம்ப முக்கியம். இன்றைக்கு நிறைய அறிவு இருக்கு. சில பேருக்கு கம்ப்யூட்டரில் அவ்வளோ அறிவு. சில பேருக்கு மொபைல் ஃபோனை கொடுத்தா, சின்ன பிள்ளைங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுங்க, நமக்கு தெரியாத எல்லாத்தையும் அவங்க என்ன செய்கிறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. அறிவு. சில பேருக்கு அரசியலை பற்றிய அறிவு, சில பேருக்கு விளையாட்டை பற்றிய அறிவு, சில பேருக்கு விஞ்ஞானத்தை பற்றிய அறிவு, இப்படி நிறைய அறிவு. இப்போ அந்த அறிவை பற்றி பேசல, கர்த்தரை பற்றிய அறிவு. ஆமென். நம்முடைய தகப்பனை பற்றிய அறிவு. இந்த அறிவு யாருக்குள்ளே இருக்கிறதோ அவருடைய வாழ்க்கையை தேவன் நிறைவுக்குள்ளாக கொண்டு போக வல்லவராயிருக்கிறார். தேவனை பற்றிய அறிவு
நமக்குள்ளே இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையை தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆமென். யோபு 42 அதிகாரம் 2 வசனத்தை வாசிக்கலாம். யோபு 42 அதிகாரம் 2 வசனம். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்று அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாய் மாற்றும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார் 2 தீமோத்தேயு 1 அதிகாரம் 12 வசனத்தில், 2 தீமோத்தேயு 1:12, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். ஆமென். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். இந்த அறிவு தான் நம்முடைய வாழ்க்கையை நிறைவுக்குள்ளாக, ஆசீர்வாதத்துக்குள்ளாக கொண்டு செல்லுகிறதா இருக்கிறது. ஆமென். ஓசியா 4 அதிகாரம் 6 வசனத்தில் நாம் வாசிக்கிற போது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள். ஆமென். தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள். மற்றவங்களை பற்றி சொல்லலை, ரட்சிக்கப்படாதவங்களை பற்றி சொல்லலை, அவரை அறியாதவர்களை பற்றி சொல்லலை. என் ஜனங்கள், தம்முடைய பிள்ளைகளை குறித்து, தம்முடைய ஜனங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், என் ஜனங்கள் அறிவு இல்லாததினால் சங்காரமாகிறார்கள். தேவனை பற்றிய சரியான அறிவு இல்லை. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்னவெல்லாம் நமக்காக செய்திருக்கிறார், என்னவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிறார் என்கிற அறிவு இல்லாததினாலே. ஆமென். ஒரு கஷ்டம் வரும்போது, ஒரு நெருக்கம் வரும்போது, ஒரு பிரச்சனை வரும்போது அவரை சரியாய் அறிந்திருக்காததுனால நம்முடைய வாயிலே முறுமுறுப்புகள் வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில பின்மாற்றங்கள் வருகிறது. நெருக்கப்படும் போது இயேசுவை விட்டு விலகி போகிறதை பார்க்கிறோம். கஷ்டங்கள் வரும் பொழுது, உபத்திரவங்கள் வரும் பொழுது சபைக்கு வராமல் பின்வாங்கி போகிறதை பார்க்கிறோம். தேவ பிள்ளைகளே, யார் அவரை சரியாய் அறிந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில அற்புதங்களின் மேல் அற்புதம் நடக்கும். ஆமென். யார் அவரை அறிய வேண்டிய விதத்தில் அறிந்திருக்கிறார்களோ அவருடைய வாழ்க்கையில இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் கிரியை செய்கிறவராயிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் சூப்பர் நேச்சுரல் மிராக்கிளை நீங்கள் பார்க்கணுன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை நீங்கள் பார்க்கணுன்னா, நீங்கள் சரியாய் உங்கள் தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். ஆமென். அந்த அறிவு தான் உங்களை வெற்றிக்குள்ள நடத்தும். அந்த அறிவு தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அந்த அறிவு தான் உங்களை தாராளத்துக்குள்ளே கொண்டு செல்லும். ஆகவே அறிவை வளர்த்து கொள்ளுங்கள். ஆமென். பக்கத்தில் இருக்கவங்க கையை பிடிச்சி நீங்கள் கேளுங்க, அறிவு இருக்கா உங்களுக்கு? உங்களுக்கு அறிவு இருக்கா? தேவனை பற்றிய அறிவு இருக்குதா? அந்த அறிவு இருக்குமானா உங்க வாழ்க்கை செழிப்பாய் மாறும். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமாய் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 2வதாக வாசிக்கலாம் நீதிமொழிகள் 10 அதிகாரம் 24 வசனம். ஆமென். முதல்ல சொன்னேன், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றதுக்கு நமக்கு அறிவு வேணும், தேவனை பற்றிய அறிவு. 2வது, ஆசீர்வாதத்தை சுதந்தரித்து கொள்ளுகிறதுக்கு நமக்கு ஆசை வேணும். சொல்லுங்க, என்ன வேணும்? அறிவு. 2வது என்னது? ஆசை. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென்.
நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமென். இப்ப நீதிமான் விரும்புகிறத கர்த்தர் கொடுப்பாராம். நீதிமான் ஆசைப்படுகிறத கர்த்தர் கொடுப்பாராம். இப்ப யார் நீதிமான்? நம்ம எல்லாரும் நீதிமான்கள். ஆமென். அப்போ நம்ம எல்லாருடைய விருப்பத்தையும் தேவன் நிறைவேற்றுகிறதிலே வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ விரும்புகிறபடியே உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி இருக்கிறார். சாலமோனை பார்த்து நீ விரும்புகிறதை என்னிடத்திலே கேள் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றாரு பாருங்க. உங்களில் ஒருவன், உங்க பிள்ளை உங்ககிட்ட வந்து கேட்கும்போது அப்பத்தை கேட்டா கல்லை கொடுப்பீங்களா? அப்புறம் என்னது? மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பீர்களா? முட்டையை கேட்டால் தேளை கொடுப்பீர்களா? ஆமென். உங்க பிள்ளைங்க வந்து உங்ககிட்ட அம்மா பசிக்குது, அப்பா பசிக்குதுன்னு ஒன்று கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அப்பத்தை கேட்டால் கல்லையும், மீனை கேட்டால் பாம்பையும், முட்டையை கேட்டால் தேளையும் கொடுப்பீங்களா? எத்தனை பேர் கொடுப்பீங்க? யாருமே இல்லை. ஆண்டவர் சொல்றார், பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிற பொழுது உங்கள் பரமபிதாவாகிய நான் நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென். உங்க பிள்ளைங்க விரும்பி கேட்கிறத நீங்க எப்படி கொடுப்பீங்களோ அதை விட அதிக நிச்சயமா நான் கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். நான் கொடுப்பேன். நீங்க விரும்புறதுக்கு மேலாக கர்த்தர் கொடுப்பா. அதனால தான் எபேசியர் 3:20 சொல்லுகிறது, நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே. தேவ பிள்ளைகளே, நம்ம நினைக்கிறத விட, விரும்புகிறத விட, நம்ம ஜெபிக்கிறத விட நமக்கு மிகவும் அதிகமாய் செய்கிற நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நீங்கள் விரும்புகிறதை அப்படியே செய்து முடிப்பார். நீங்கள் ஜெபிக்கிறதை அப்படியே செய்து முடிப்பார். அவரிடத்தில் கேட்கிற எல்லாவற்றையும் அவர் அபரிமிதமாய் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் நினைக்கிறதுக்கும் அதிகமாய், நீங்கள் யோசிக்கிறதுக்கும் அதிகமாய், நீங்கள் கற்பனை செய்கிறதற்கும் அதிகமாய் தேவன் உங்களுக்கு செய்து கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். ஆகவே விரும்புங்கள். நான் நல்லா இருக்கணும்னு நீங்க விரும்பணும். ஆமென். நான் நல்லா இருக்கணும்னு ஒவ்வொருத்தரும் என்ன செய்யணுமா? விரும்பணும். நான் நல்ல சுகமாக இருக்கணும், பலமாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், நல்லா வாழணும்னு நமக்குள்ளே அந்த விருப்பம் வேண்டும். நம்ம விரும்பாத ஒன்றையும் தேவன் நமக்கு கொடுக்கிறது இல்லை. நாம் விரும்பும்போது அதை தேவன் நமக்கு கொடுக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, கடைசி வரைக்கும் இந்த கஞ்சி எனக்கு கிடைச்சா போதும். ஆமென். அவங்க விருப்பம் பாருங்க எப்படி இருக்குது. கடைசி வரைக்கும் இந்த கஞ்சி கிடைச்சா போதும். ஆண்டவர் உங்களை கஞ்சியை குடிக்கிறதுக்காக அழைக்கலை, கர்த்தர் உங்களுக்கு சகலவற்றையும் கொடுக்கிறதற்காக அழைத்திருக்கிறார். ஆமென், ஆமென். நாம் அனுபவிக்கிறதற்கு சகல நன்மைகளையும் சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கிறதுக்கு ஆயத்தமாக இருக்கிறாரு. நீங்க விரும்பினா உங்களுக்கு கிடைக்கும்.
ஆமென். சங்கீதம் 109 சங்கீதம். நூற்றி 9:17. வசனம் சொல்லுது பாருங்க, சாபத்தை விரும்பினான் அது அவனுக்கு வரும், ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான். ஆமென். ஆசீர்வாதத்தை விரும்பாமல் போனான், அது அவனை விட்டு தூரமாய் விலகி போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் கிட்டையே வராது. யார்கிட்ட வராது ஆசீர்வாதம்? விரும்பாதவங்க கிட்டையே ஆசீர்வாதம் வராது. பாருங்க, அதுக்கும் கொஞ்சம் வெக்கம், மானம், சூடு, சொரணை எல்லாம் இருக்குது. ஆமே. மதியாதார் தலைவாசல் மிதியாதே. ஆசீர்வாதத்துக்கு தெரியுது பாருங்க, நம்மளை எவன் மதிக்கிறானோ, நம்மளை எவன் விரும்புகிறானோ அவன் வீட்டுக்கு தான் போகணும். நம்மளை மதிக்காத ஒருத்தன் வீட்டுக்கும் நாம் போகக்கூடாது, தூரமாய் விலகி போக வேண்டும் என்று ஆசீர்வாதம் விலகி போகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போது ஆசீர்வாதத்தை யார் விரும்புகிறாங்களோ அவங்க கிட்ட ஆசீர்வாதம் வரும். ஆமென். எல்லாரும் இன்னைக்கு நம்ம ஆசீர்வாதத்தை விரும்பி வரவேற்க வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வாதமே நான் உன்னை விரும்புகிறேன், நீ என்னிடத்தில் வா என்று உன்னை அழைக்கிறேன். ஏராளமாய் தாராளமாய் என் வீட்டுக்குள்ளே, என் குடும்பத்திற்குள்ளே, என் எதிர்காலத்துக்குள்ளே நீ வா என்று உன்னை வரவேற்கிறேன். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ளுவீர்கள். ஆசைப்பட்டு கேளுங்க, விரும்புறதை கேளுங்க. உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கணும் விரும்புறீங்க, அதை கேளுங்க. நீங்கள் எப்படி இருக்கணும், உங்கள் பிள்ளைகள் எப்படி இருக்கணும் கேளுங்க. ஆண்டவர்கிட்ட உங்கள் விருப்பத்தை சொல்லுங்க. அப்பா, நான் இப்படி இருக்கணும் விரும்புகிறேன், என் பிள்ளைகள் இப்படி இருக்கணும் விரும்புகிறேன், என் கணவர் இப்படி இருக்கணும் விரும்புகிறேன், என் மனைவி இப்படி இருக்கணும்னு விரும்புகிறேன், என் வீடு இப்படி இருக்கணும் விரும்புகிறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு காரில் போகணும்னு விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க. நீங்கள் கேட்கும்போது நீங்கள் அதிகமாய் பெற்றுக்கொள்ளுவீர்கள். கர்த்தர் உங்களை அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார், அதிகமாய் ஆசீர்வதிப்பார். ஆகவே ஆசைப்படுங்கள், பெற்றுக்கொள்ளுவீர்கள். நல்ல ஆசை தவறே இல்லை, கெட்ட ஆசை தான் தவறு. இன்னைக்கு போய் ஒரு பேங்கை கொள்ளையடிக்கணும், நல்ல ஆசையா? கெட்ட ஆசை, அது தவறு. ஆனால் நல்ல ஆசை நல்லது, அது நிச்சயம் உங்களை நன்மைக்கு ஏதுவாய் கொண்டு செல்லும். ஆமென். ஹல்லேலூயா. மூன்றாவதாக வாசிக்கலாம், நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். ஆமென். முதல்ல என்ன சொன்னேன்? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு. ரெண்டாவது ஆசை. மூன்றாவது நல்ல இருதயம். சொல்லுங்க, சொல்லுங்க. நல்ல இருதயம். அறிவு, ஆசை, இருதயம். சொல்லுங்க, அறிவு, ஆசை, இருதயம். சொல்லுங்க. அறிவு, ஆசை, இருதயம். அடுத்து நான் எப்போ உங்கள் சபைக்கு வருவேன்னு எனக்கு தெரியாது. ஆனால் நான் வரும்போது கேட்பேன், கடந்த முறை என்ன பேசினேன்? ஆமென். அறிவு, ஆசை, இருதயம். ஆமென். யாருக்குள்ளெல்லாம்
தேவனை கனப்படுத்துகிற இருதயம் இருக்கிறதோ அவர்களை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். கைகளை தட்டி சந்தோஷமா கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஆமென். யாருக்குள்ளெல்லாம் தேவனை கனப்படுத்துகிற இருதயம், கர்த்தரை கனப்படுத்துகிற இருதயம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாரையும் தேவன் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கர்த்தர் அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கிறார். அவர்களை கர்த்தர் நிரம்பி வழியும்படி ஆசீர்வதிக்கிறார். இங்கே வசனம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ணு. ஆமென். கர்த்தரை என்ன செய்யணுமா? கர்த்தரை கனம் பண்ணணும். எப்படி கனம் பண்ணணும்? நம்முடைய பொருளாலும் நம்முடைய விளைவுகளின் முதற் பலனாலும் கர்த்தரை கனம் பண்ண வேண்டும். அப்பொழுது நீங்கள் கனம் பண்ணும் பொழுது உங்கள் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும். களஞ்சியம்னா என்ன சகோதரிகள் சொல்லுங்க? களஞ்சியம்னா என்ன? சேமித்து வைக்கிற இடம். சொல்லுங்க, சேமித்து வைக்கிற இடம். உங்க ட்ரெஸ் எல்லாம் எங்க சேமித்து வைப்பீங்க? பீரோல. ஆமென். உங்க அரிசி மளிகை ஜாமான் இதெல்லாம் எங்க? உங்க பணம் எங்க சேமிப்பீங்க? பேங்க். ஆமென். வசனம் சொல்லுது, இந்த களஞ்சியங்கள் எல்லாம் பூரணமாய் நிரம்பும். எவ்வளோ திணிச்சு வச்சாச்சு, ஆனாலும் பீரோ பத்த மாட்டேங்குது. ஆமென். இப்போ என்ன செய்யணும்? இன்னொரு பீரோ வாங்கணும். ஆமென். மளிகை பொருட்கள் எல்லாம் போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் நிரம்பிருச்சு. இனி வைக்கிறதுக்கு இடம் இல்லை. வேற ஒன்று பெருசா வாங்கணும். பேங்க் நீங்க எவ்வளோ போட்டாலும் அது நிறையும், நிரம்பி வழியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது நிரம்பிருச்சு. அதனால இன்னொரு அக்கௌண்ட் மனைவி பேர்ல ஒன்று தொடங்கிடலாம். தேவ பிள்ளைகளை, உங்க களஞ்சியங்களை நிரப்புறது கர்த்தருடைய சித்தம். அது கர்த்தருடைய சித்தம். உங்க களஞ்சியங்களை நிரப்புறது தேவனுடைய திட்டம். அதனால தான் சொல்றாரு, யாரெல்லாம் என்ன கனம் பண்றாங்களோ அவங்கள நான் நிரப்புவேன். அவங்க களஞ்சியங்களை நிரப்புவேன். அவங்க ஆலைகளில் திராட்சை ரசத்தை புரண்டோட செய்வேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே உங்கள் எல்லா விளைவின் முதற் பலனால கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கனம் பண்ணுங்க. கர்த்தரை கனப்படுத்துங்க. எதிலெல்லாம் நீங்கள் கர்த்தரை கனப்படுத்த முடியும்? ஞாயிற்றுக்கிழமை சபை ஆராதனைக்கு தவறாமல் வர்றது கர்த்தரை கனப்படுத்துறது. ஆமென். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, எபிரேயர் 10:25, சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். அப்படி யாராவது விட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன செய்யுங்க? புத்தி சொல்லுங்க. அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. இது கர்த்தரை கனப்படுத்துகிற காரியம், இதை விட்டுறாதீங்க, இதை பிடிச்சிக்கோங்க. நீங்கள் சபைக்கு வர்றது உங்களுக்கு ஆசீர்வாதம். ஆமென். அப்படி சொல்லி அவங்களுக்கு புத்தி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? வேற ஏதாவது வேலை இல்லைன்னா சபைக்கு வராங்க. வேற ஏதாவது ப்ரோக்ராம் இல்லைன்னா என்ன செய்கிறாங்க? சபைக்கு வராங்க. வேற எங்கேயும் வெளியே போகிறதுக்கு வழி இல்லை, வேலை இல்லை, சரி வாங்க சர்ச்சுக்காவது போயிட்டு வருவோம். அப்படி வேலை இல்லைன்னா சர்ச்சுக்கு வராங்க. 1000 வேலை இருந்தாலும் நான் முதல்ல கர்த்தரை கனப்படுத்துவேன். என் தேவாதி தேவனை கனப்படுத்தும்படி நான் ஆலயத்துக்கு போயிட்டு தான் நான் எங்கேயும் போவேன். ஆமென். அதுதான் கர்த்தரை கனப்படுத்துகிற காரியம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம்னா நீங்கள் விரும்புறது, எதிர்பார்க்கிறது, ஜெபிக்கிறது, இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும்.
ஏராளமாக கொடுக்கப்படும், அதிகமாக கொடுக்கப்படும். அதனால் கர்த்தரை கனப்படுத்துறதுக்கு வாங்க. ஏசாயா 58 அதிகாரம் 13 வசனம் 14 வசனம் வாசிங்க. பாருங்க, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதை செய்யக்கூடாது. ஆமென். உனக்கு இஷ்டமானதை செய்யறதுக்கு அந்த நாள் இல்லை, என்னை ஆராதிக்கிறதுக்கு தான் அந்த நாள். ஆமென், ஹல்லேலூயா. உனக்கு இஷ்டமானது அன்னைக்கு தான் நமக்கு கறி சாப்பிடணும். ஒரு ஆள் சொல்கிறாரு, ஏன் பிரதர் சர்ச்சுக்கு லேட்டாக வந்தீங்கன்னு கேட்டால், பாஸ்டர் காலைல எந்திரிச்சோடனே கறி கடைக்கு போயிட்டேன், கறியெல்லாம் விற்று தீர்ந்துருச்சு, என் வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படின்றார். அட பாவி, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கறி கிடைக்கலைங்கிறதுக்காக என் வாழ்க்கையே வெறுத்து போச்சுன்னு சொல்கிறார். பாருங்க, நமக்கு இஷ்டமானதை செய்கிறதுக்கு தேவன் அந்த நாளை ஏற்படுத்தவில்லை. ஆமென். அவருக்கு இஷ்டமானதை செய்யும்படி, அவரை கனப்படுத்தும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவருக்கு மகிமையை செலுத்தும்படி தேவன் இந்த நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஆகவே அந்த நாளிலே அவரை கனப்படுத்தும்படி குடும்பமாய் வர வேண்டும். ஆமென். வீட்டில் இருக்கிற எல்லாரையும் அழைத்து கொண்டு சபைக்கு வர வேண்டும். ஆகவே கர்த்தரை கனப்படுத்தும்படி ஆலயத்துக்கு வாருங்கள். அப்பொழுது யாக்கோபின் சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். யாக்கோபுக்கு என்னெல்லாம் சுதந்திரம் கொடுத்தேனோ, யாக்கோபுக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதங்களை கொடுத்தேனோ, அதெல்லாவற்றையும் உனக்கு கொடுப்பேன் என்று கர்த்தருடைய வாய் இதை சொல்லிற்று. ஆகவே கர்த்தரை கனப்படுத்துங்க. ரெண்டாவது, நம்முடைய தசம பாகங்களின் மூலமாய் நாம் கர்த்தரை கனப்படுத்துகிறோம். ஆமென். நம்முடைய வருமானத்தில் 10ல் 1 கர்த்தருக்கு கொடுக்கணும். அது கர்த்தரை கனப்படுத்துகிற காரியம். அவர் தான் எனக்கு வேலையை கொடுத்தார், அவர் தான் எனக்கு வருமானத்தை கொடுத்தார், அவர் தான் வேலை செய்யறதுக்கு எனக்கு சுகம், பலன், ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நான் ஒவ்வொரு நாளும் வேலைக்கு போகும்போதும் வரும்போதும் அவர் தான் என்னை பாதுகாக்கிறார், அவர் தான் என்னை தப்புவிக்கிறார், அவர் தான் எனக்கு உதவி செய்கிறார். ஆகவே நான் அவரை கனப்படுத்தும்படி என் வருமானத்திலெல்லாம் கர்த்தருக்கு தசம பாகம் கொடுப்பேன் என்று சொல்லுவது கர்த்தரை கனப்படுத்துகிற காரியம். ஆமென். கர்த்தருக்கு கொடுக்கிறதுல கஞ்சத்தனம் இருக்கக்கூடாது. வசனம் சொல்லுகிறது, நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். நான் கேட்டேன், யார் நீதிமான்னு? நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க, நாங்கள் தான் அதுன்னு. ஆமென். அப்போ உங்களுக்குள்ள ஒரு கேரக்டர் இருக்கணும். என்ன தெரியுமா? கஞ்சத்தனம் இல்லாத ஒரு கேரக்டர். நீதிமானோ பிசினித்தனம் இல்லாமல் கொடுப்பான். கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் அவன் எதுலையோ கஞ்சத்தனமாக இருந்துட்டு போகிறான். ஆனால் கர்த்தருக்கு கொடுக்கிற விஷயத்தில் அவன் எப்படி இருக்க மாட்டானா? கஞ்சத்தனம் பண்ண மாட்டான். அதுதான் நீதிமானுடைய கேரக்டர், நீதிமானுடைய சுபாவம் அது. ஆகவே உங்கள் சுபாவம் அப்படியா இருக்கட்டும். தேவனுக்கு கொடுக்கிற விஷயத்தில் நீங்கள் கருமியாயில்லாதபடி, பிசினியாயில்லாதபடி நீங்கள் மனப்பூர்வமாய் கொடுக்கலாய் இருக்க வேண்டும்.
ஆமென். மக்கதோனியா சபையை குறித்து 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். அங்கே பவுல் எழுதுகிறார் மக்கதோனியா சபை மக்களை குறித்து. வாசிங்க 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து. கொடிய தரித்திரமுடையவர்களாயிருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளவர்களாய் இருந்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாய் இருக்கிறேன். ஆமென். கவனிக்கிறீங்களா? பாருங்க, மக்கதோனியா சபையை குறித்து கொரிந்து சபைக்கு எழுதுகிறார் பவுல். எழுதுகிறார் மக்கதோனியா சபை மக்கள் கொடுக்கிற விஷயத்தில் எப்படிப்பட்டவங்களாக இருந்தாங்க. அவங்க உபத்திரவப்படும் போதும் அவங்க கொடிய தரித்திரத்தில் இருந்த போதும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினால, வருத்தத்தோடு இல்லை, கவலையோடு அல்ல, விசனமாய் அல்ல, கட்டாயமாய் அல்ல, பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள். அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு சக்திக்கு தக்கதாகவும் சக்தியை மீறியும் அவர்கள் கொடுத்தார்கள் என்பதற்கு நான் சாட்சியாயிருக்கிறேன். ஆமென். தேவ பிள்ளைகளே, இந்த மக்கதோனியா சபை மக்களுக்குள்ள இருந்த அந்த இருதயம் நம்ம எல்லாருக்குள்ள வர வேண்டும். அப்படி நாம் தாராளமாய் உதாரத்துவமாய் செய்யும்போது தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும் போது அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் உங்கள் மேல் வரும். ஆகவே உற்சாகமாய் கொடுங்கள். பேதுரு இயேசுவுக்கு தன் படகை கொடுத்தான். அவர் நின்று ஊழியம் செய்கிறதற்கு, அவர் அமர்ந்து பிரசங்கிக்கிறதற்கு பேதுரு தன் படகை கொடுத்தான். அவர் அவனுக்கு அதை நிரம்பி வழியும்படி 2 படகாய் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. வலை கிழிந்து போகத்தக்கதாகவும் படகு அமிழ்ந்து போகத்தக்கதாகவும் மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு மீன் கூட இல்லாம கரையில வலையை அலசி கொண்டிருந்த மனுஷன், ஆனால் 2 படகு நிறைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். கொடுக்கிற பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். கொடுக்கிற பிள்ளைகள் பெருகுவார்கள். கொடுக்கிற பிள்ளைகளுடைய எல்லைகளெல்லாம் விரிவடையும். அவர்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 1000 மடங்கு அவர்கள் பெற்றுக்கொள்ளுவார்கள், வாழ்ந்திருப்பார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஆபிரகாமை குறித்து நாம் வாசிக்கும் போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 14:20, ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தான். ஆபிரகாம் எல்லாவற்றிலும் கொடுத்தான். ஏதோ ஒன்றில் மாத்திரம் இல்லை. சில பேருக்கு சம்பளம் வரும், வாடகை வரும், அப்புறம் நிறைய பிஸ்னஸ் எல்லாம் இருக்குது, நிறைய வரும். ஆனால் அவங்க எதில் மட்டும்தான் கொடுப்பாங்க? ஒன்றில் மட்டும் கொடுப்பாங்க. இங்கே ஆபிரகாம் எல்லாவற்றிலும், சொல்லுங்க, எல்லாவற்றிலும் கொடுத்தான். என்ன நடந்துச்சு? 24ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. 24:1. சகல காரியங்களிலும், அப்படின்னா எல்லாத்திலையும் ஆசீர்வதித்தார். ஆமென். சொல்லுங்க, எல்லாத்திலையும் கொடுத்தா எல்லாத்திலையும் ஆசீர்வதிப்பா. ஆமென். எல்லாத்திலையும் கொடுத்தா எல்லாவற்றிலும் ஆசீர்வாதம். ஆமென்.
ஒன்றில் மாத்திர ஆசீர்வாதம் இல்லை, எல்லாத்துலேயும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களை நிரம்பி வழிய செய்வார். ஆமென். ஓரல் ராபர்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு தேவ மனிதன் அமெரிக்க தேசத்திலே ஊழியம் செய்தார். ஓரல் ராபர்ட்ஸ் அவர் வேதாகம கல்லூரி முடித்து ஒரு சிறு சபையிலே போதகராக நியமிக்கப்பட்டார். அந்த சபையில் அவருக்கு மாதந்தோறும் $100 சம்பளமாக கொடுத்தாங்க. பல வருஷத்துக்கு முன்னால் $100 சம்பளம். அப்போ அவருக்கு ஒரு மனைவி இருக்கிறாங்க, ஒரு குழந்தை இருக்கிறாங்க. இந்த $100 அவருக்கு போதவில்லை, பத்தலை. $100 வச்சு குடும்பம் நடத்த முடியலை. அதனால் அந்த சர்ச்சில் அதை நிர்வகிக்கிறதுக்கு ஒரு கமிட்டி இருந்தாங்க. அந்த கமிட்டிகிட்ட போய் மாதம் மாதம் கேட்பார், அடுத்த மாதத்திலிருந்து கொஞ்சம் சேர்த்து கொடுங்க, $100 எனக்கு பத்தலை, எனக்கு உதவி செய்யுங்க. ஆனால் அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க, இல்லை பாஸ்டர், $100 தான் உங்களுக்கு சம்பளம், இதுக்கு மேலே கொடுக்க முடியாது. அவர் கேட்டு சோர்ந்து போயிட்டார். ஒரு நாள் அவர் ஜெபிக்கும் போது ஆண்டவர் சொல்கிறாரு, ஏன்பா நீ போய் அவங்க முன்னால் நிற்கிறியே, அவங்க கொடுத்து தான் நீ வாழ முடியும்னு நினைக்கிறியா? அவங்க கொடுத்து தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும்னு நினைக்கிறியா? அப்போது ஓரல் ராபர்ட்ஸ் சொன்னார், இல்லை ஆண்டவரே, நான் உங்களை நம்பி தான் ஊழியத்துக்கு வந்தேன், எந்த சபையும் நம்பலை, எந்த மக்களையும் நான் நம்பலை, உங்களை நம்பித்தான் நான் ஊழியத்துக்கு வந்தேன், நீர் என்னை ஆசீர்வதிக்க போதுமானவர் அப்படி சொன்னாராம். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, சரி அப்படின்னா அடுத்த முறை உனக்கு அவங்க சம்பளம் கொடுக்கும்போது அதை வாங்கி காணிக்கை பெட்டியில் போட்டுரு. ஆமாம், அதை வாங்கி காணிக்கை பெட்டியில் போட்டுரு. கேட்ட உடனே ஓரல் ராபர்ட்ஸ் அதிர்ச்சி அடைந்து விட்டார். என்ன ஆண்டவரே, வேற ஒரு வழி சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஆதாரத்துக்கே ஆபத்தா சொல்றீங்களே, அஸ்திபாரத்தை அசைக்கிறீங்களே. நீ என்னை விசுவாசி, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆமென். உடனே ஓரல் ராபர்ட்ஸ் சொன்னார், உங்கள் வார்த்தைக்கு நான் அப்படியே கீழ்ப்படுகிறேன், உங்கள் வார்த்தையின்படி செய்கிறேன்னு சொல்லிட்டு அடுத்த முறை அவரை கூப்பிட்டு அந்த ஒரு என்வலப், ஒரு கவரை கொடுத்தாங்க. அந்த கவரை அவர் பிரித்து பார்க்காம நேராக வாங்கிட்டு வந்து காணிக்கை பெட்டியில் போட்டார். எல்லாரும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு மாதமும் பத்தலை கொஞ்சம் சேர்த்து கொடுங்கன்னு கேட்குற இந்த மனுஷன் இப்போ வாங்கின அத்தனையையும் கொண்டு போய் காணிக்கை பெட்டியில் போட்டாரு. அப்படியே வீட்டுக்கு போகிறாரு. அன்னைக்கு குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு மனைவி சபைக்கு வரல. அப்போது மனைவி இவர் உள்ள நுழைஞ்சோன்னு கேட்குறாங்க, எங்கள் கவரை கொடுங்க, குழந்தைக்கு கொஞ்சம் பால் பவுடர்லாம் வாங்க வேண்டியிருக்கு. அவர் சொன்னார், இல்லைம்மா, என் கையில் பணம் இல்லை. என்ன சொல்கிறீங்க? இன்னைக்கு நமக்கு சம்பளம் கொடுப்பாங்களே, இது ஃபஸ்ட் வீக் ஆச்சு, கொடுத்துருப்பாங்களே. கொடுத்தாங்கம்மா, ஆனால் நான் கொடுத்துட்டேன். என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? ஆமாம், வாங்கி காணிக்கை பெட்டியில் போட்டுட்டேன். அந்த அம்மாவுக்கு வந்தது பாருங்க கோபம். இனி உன் கூட என்னால் வாழவே முடியாது, இனி வாழ்ந்தால் நானும் என் பிள்ளையும் சாகத்தான் வேணும், அதனால் இனிமே உன் கூட வாழவே மாட்டேன்னு சொல்லி நாளைக்கு காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயினை பிடிச்சி எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். அன்றைக்கி இரவு படுக்கையில் ஓரல் ராபர்ட்ஸ் ஒரு பக்கம் திரும்பி படுத்திருக்கிறாரு, அந்த அம்மா இன்னொரு பக்கம் திரும்பி படுத்திருக்கிறாங்க. காலையில் ஃபஸ்ட்டு ட்ரெயினுக்கு போயிடுவேன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓரல் ராபர்ட்ஸ் அழுதுகிட்டே இருக்கிறார். ஏன்னா மனைவி இல்லாமல் அந்த சபையில் ஊழியம் செய்ய முடியாது. அந்த ஸ்தாபனத்தில் மனைவி இருக்கணும் கூட. மனைவியை அனுப்பிட்டு இவர் ஊழியம் செய்ய முடியாதப்போ எதிர்காலத்தை குறித்த கேள்வி, என்ன செய்ய போகிறோம், எப்படி இந்த ஊழியத்தை செய்ய போகிறோம், 1000 கேள்வி. அழுதுகிட்டே படுத்திருக்கிறாரு.
அப்போ கதவு தட்டுற சத்தம் கேட்குது. யார் இந்நேரத்தில் அப்படின்னு போய் கதவை திறந்து பார்க்குறாரு. அவங்க சபை விசுவாசி ஒருத்தர் நிற்கிறார். என்ன பிரதர், நடுராத்திரியில் வந்திருக்கிறீங்களே? உங்களை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் பாஸ்டர். என்னையா, காலையில் தான் சர்ச்சில் பார்த்தோம், விடிஞ்சா மறுபடியும் வந்து என்னை பார்க்க போகிற, இந்த அர்த்தராத்திரியில் ஏன் வந்த? நானும் அப்படி தான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன். காலையில் போகிறேன் ஆண்டவரே, நான் ரொம்ப டயர்டாக இருக்கிறேன், நான் தூக்கம் வருது, தூங்க விரும்புகிறேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ இப்பயே போன்னு சொன்னார். நானும் புரண்டு படுத்து பார்த்தேன், தூக்கமே வரல. சரி, இதை செய்யாமல் நம்மளை தூங்க விட மாட்டாருன்னு சொல்லி நான் எழுந்து வந்தேன். பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அவர் தலையில் கை வச்சு ஓரல் ராபர்ட்ஸ் ஜெபித்த பிறகு தன் பாக்கெட்டில் இருந்து ஒரு கவர் எடுத்து கொடுத்தாரு. அவர் போன பிறகு கவரை பிரித்து பார்த்தா $400 இருந்தது. ஆமென். இதுவரைக்கும் ஓரல் ராபர்ட்ஸ் ஒட்டு மொத்தமாக $400 கையில் பார்த்ததே இல்லை. முறையா ஒரு $400 அவர் கையில் இருந்துச்சு. நேராக மனைவிட்ட ஓடுறாரு, டார்லிங் எழுந்துருமா, தேவன் நமக்கு ஒரு அற்புதம் செய்திருக்கிறார், தேவன் நமக்கு ஒரு நன்மை செய்திருக்கிறார். நீ காலையில் ட்ரெயினை பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உங்க அம்மா வீட்டுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, தேவன் என்னை கைவிடவில்லை என்று சொன்னார். அந்த அம்மா அந்த $400 வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி 2 பேரும் முழங்கால் படியிட்டு ஒப்பு கொடுத்தாங்க. ஆண்டவரே, இனிமேல் நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்போம், நீங்கள் என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவோன்னு அன்னைக்கு ஒப்பு கொடுத்தாங்க. தேவன் ஓரல் ராபர்ட்ஸ் ஆசீர்வதித்தார், அவரை பெருகச் செய்தார். அவரை கொண்டு ஓரல் ராபர்ட்ஸ் சிட்டி, ஓரல் ராபர்ட்ஸ் யூனிவர்சிட்டி என்று பெரிய பெரிய காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். $100 சம்பளத்துக்கு வேலை செய்த அவரை நூற்றுக்கணக்கான பேருக்கு சம்பளம் கொடுக்கிறவராய் கர்த்தர் அவரை உயர்த்தினார். எந்த மனிதன் கர்த்தரை கனப்படுத்துகிறானோ, எந்த மனிதன் கர்த்தரை விசுவாசிக்கிறானோ, அந்த மனிதனை தேவன் 1000 பெருகச் செய்ய வல்லமை உள்ளவராயிருக்கிறார். அந்த தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். தேவனை கனப்படுத்துகிறதிலே ஆர்வமாயிருங்கள், உற்சாகமாயிருங்கள், தாராளமாயிருங்கள், மனப்பூர்வமாயிருங்கள். உங்களை தேவன் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பார். எழும்பி நிற்கலாம், ஜெபித்து முடிக்க போகிறோம். 3 காரியங்களை சொன்னேன். முதலாவது, ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கிறதற்கு தேவனை பற்றிய அறிவு நமக்கு தேவை, தேவனை பற்றிய வெளிப்பாடு நமக்கு தேவை, தேவனை பற்றிய உணர்வு நமக்கு தேவை. அதுதான் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி போட போகிறது ஆசீர்வாதத்துக்கு நேராய். 2வது, நமக்குள்ளே ஆசை இருக்க வேண்டும். விருப்பம் இல்லாமல் ஒரு மனிதனையும் தேவன் ஆசீர்வதிக்கிறது இல்லை. நீங்கள் விரும்பினால் நீங்கள் உயருவீர்கள், நீங்கள் விரும்பினால் பெருகுவீர்கள், நீங்கள் விரும்பினால் வளருவீர்கள். தேவன் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவார். 3வதாக, இருதயம். தேவனை கனப்படுத்துகிற நல்ல இருதயம் உங்களுக்குள்ளே உண்டாயிருந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி கைகளை உயர்த்தி, நல்ல பிதாவே, இந்த வேளையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உமக்கு முன்பாக வருகிறோம். இந்த நல்ல பரிசுத்த ஆராதனையில் நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகளின் படியே எங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிக்க நீர் வல்லமை உள்ளவராயிருக்கிறீர், நீர் போதுமானவராயிருக்கிறீர். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உம்மை பற்றிய அறிவு எங்களுக்குள்ளே வளரட்டும், உம்மை பற்றிய அறிவு எங்களுக்குள்ளே பெருகட்டும், உம்மை பற்றிய வெளிப்பாடு எங்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. உம்மை அறிய வேண்டிய விதத்தில் நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அதே போல ஆண்டவரே, நல்ல விருப்பங்கள் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். நல்ல விருப்பங்களை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆமென். உதவி செய்யுங்க. தவறான கண்ணோட்டங்களை எல்லாம் மாற்றுங்க ஆண்டவரே. தவறான யோசனைகளை எல்லாம் எடுத்து போடுங்க. நல்ல விருப்பங்களை உண்டு பண்ணுங்க. அதே போல எங்களுக்கு ஒரு நல்ல இருதயம் உண்டாயிருக்கட்டும். கடின இருதயம் வேண்டாம்,
கல்லான இருதயம் வேண்டாம், அவிசுவாசமான இருதயம் வேண்டாம். நல்ல இருதயம், கர்த்தரை கனப்படுத்துகிற நல்ல இருதயம் எங்களுக்குள்ளே உண்டாவதாக. இந்த சபையை வாழ்த்துறேன், இந்த சபையை ஆசீர்வதிக்கிறேன். இதை கர்த்தர் அபரிமிதமாய் பெருகச் செய்வீராக. வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடங்கொண்டு பெருகச் செய்வீராக. ஆமே. மந்தை பெருகுகிறது போல உங்களில் மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர், நீர் மனுஷரை பெருக பண்ணுங்க, நிரம்பி வழிய செய்யுங்க. பாஸ்டருக்காக, சிஸ்டருக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் இன்னமும் பயன்படுத்தும், மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதியும், அற்புதங்களை காண செய்யும். தாழ்த்தி உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.